வாஸ்து பற்றி உங்ககிட்ட நிறைய கேள்வி எனக்கு இருக்குது மேம். ஸோ இப்போ ஒரு வீட்டுக்கு நாங்கள் வாடகைக்கு போகிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நாங்கள் பார்க்கணும்? அந்த 9 நகர் கிரகம் தான் வாஸ்து. ஜாதகத்தில் அந்த வீட்டில் எந்த மூளை அடி வாங்குதோ அந்த பாதிப்பு அந்த குடியிருக்கிறவனுக்கு வரும். சனி மூலையில் செருப்பு, சீவகட்டை, குப்பை அது ஏதாவது போட்டு வச்சுருந்தாங்கன்னா அவனுக்கு வேலையே அமையாது. பெரிய வீடு கட்டி பிள்ளைங்க ஓடி போனது, குழந்தை இல்லாதது, கல்யாணமே ஆகலைன்னு நாங்கள் வாடகை வீட்டுக்கு போய் கல்யாணம் நடந்ததுங்கிறது, இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாமியை கூட எந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணணும்னு ஜாதகம் தாப்பா டிசைட் பண்ணுது. நம்ம வாழ்கிற இடம் தாப்பா டிசைட் பண்ணுது. தொழில் இல்லையா, ஈசானியத்தை பாருங்க. காசு பணம் இல்லையா. வாஸ்து பற்றி உங்ககிட்ட நிறைய கேள்வி எனக்கு இருக்குது மேம். இப்போ வந்து முக்கால்வாசி பேர் வந்து ஊரில் வந்து சொந்த வீடு இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து நிறைய புதுவாக திருமணமானவங்க வந்து இப்போ சென்னையில் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கவனிக்கப்பட வேண்டிய வாஸ்துக்கான விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து வாடகை வீட்டில் இப்போ ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற அந்த ஹவுஸ் ஓனர் வந்து வீடு கட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஒரு வீட்டுக்கு நாங்கள் வாடகைக்கு போகிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நாங்கள் பார்க்கணும்? ஃபஸ்ட்டு வாஸ்துல என்னென்னமோ கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் படிச்சுட்டு வர வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப நல்ல விஷயம். அதாவது வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷன் நம்ம கிரகப்பிரவேசம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா, கிரகப்பிரவேசம்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா. அப்போ கிரகப்பிரவேசம்னா நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல என்ன இருந்தாலும் அதை பற்றி எந்த பாதிப்பும் கிடையாது. சரி, எப்போ நம்ம ஒரு முகூர்த்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கிரகப்பிரவேசம் ஐயரை கூப்பிட்டு, அந்த ஐயர் ஃபஸ்ட்டு கிரகப்பிரவேசத்துக்கு என்ன பண்ணுவார், 9 நவதானியம் தான் மெயினாக வச்சுருப்பார், சமைக்கைகள் வச்சுருப்பார். இந்த 9 நவதானியத்தையும் போட்டு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தகுந்த தானியங்களை அதை சொல்லி உயிர் கொடுப்பார் இல்லையா. அப்போது தானியங்களை நெருப்புக்கு இறையா கொடுப்பார். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த அக்னி வாங்கிட்டு என்னன்னா ஒவ்வொரு திசைகளுக்கும் உயிர் கொடுக்கும். ஓகே, நம்ம வாஸ்துல இருக்கிற 9 திசை இருக்கு இல்லையா, 9 திக்கு இருக்கு இல்லையா வீட்டில். இப்போ இந்த ரூமில் இருக்கோம்னா 9 திக்கு இருக்குது இல்லையா. இந்த 9 தானியத்தையும் போட்டு அவர் உயிர் கொடுக்கும்போது அந்த அக்னி 9 பேர்த்துக்கும் உயிர் கொடுத்துரும். சரி, அக்னி தான் நம்ம குழந்தை உருவாகிறதே அக்னி வயிறுங்கிற இடம் தான். அந்த அக்னி இந்த 9 கிரகத்தையும் அப்போ தான் பேச வைக்கும். அதுதான் கிரகங்கள் பிரவேசிக்கக்கூடிய நேரம் தான் கிரகப்பிரவேசம். அதுக்கு தான் அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது முகூர்த்த டைமை தவிர வேறு எந்த டைம்லையும் பண்ணுறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, எல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 8 மணி 9 மணிக்கெலாம் பண்ணுறாங்க. எல்லாம் அப்போ தான் ரெடி ஆகிறதுக்கு டைம் இருக்குது. கிரகப்பிரவேசங்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது தான் சிறப்பாக இருக்கும். அப்போ தான் தேவர்களுடைய அனுகிரகமும் கிடைக்கும். அப்போது இதை வந்து அந்த வாஸ்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டே முடிச்சுட்டு காலையில் கிரகப்பிரவேசம் பண்ணும்போது, இது இப்போ நம்ம சொந்த வீட்டுக்காரங்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் ஒரு ஜாதகத்தில் எடுக்கும்போதே நீங்கள் வாஸ்துக்குன்னு தனியாலாம் இது பண்ண வேண்டாம். இப்போ ஒரு 4ஆம் பாவம்ங்கிற ஒரு விஷயம், நான் குழந்தை இல்லை, குழந்தை பிரச்சனையாகுது அப்படின்னா நான் 4ஆம் பாவத்தை வச்சுட்டு நான் எடுத்துடுவேன் ஈஸியாக. நீங்கள் இருக்கிற வீட்டில் குரு பாதிச்சிருக்குது, கன்னிமூலை பாதிச்சிருக்கு, வீடு அப்படிங்கிறது ஜாதகத்திலேயே கிளியராக வந்துடும் வாஸ்து. ஓகே, நான் சொல்கிற மாதிரி ஸ்டோனும் சரி, ராசிக்கற்களும் சரி, குடியிருக்கிற வீடு வாஸ்துவும் சரி, இது எல்லாமே ஜாதகம் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜாதகம் இல்லாமல் நம்ம வந்து முகூர்த்தங்கள் செய்யக்கூடாது. திருமணத்துக்கும் அப்படிதான். திருமணத்திற்குமே முகூர்த்தங்கள்ங்கிறது அந்த மாதத்தை வச்சு தான் பண்ணணும். அப்படி ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. அப்போது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எப்பேற்பட்ட, இப்போ நீங்கள் வீட்டுக்காரவங்க வாடகைக்கு விடுறதுக்குன்னு தனியாக வீடு கட்டுவாங்க, தான் அனுபவிக்கிறதுக்குன்னு தனியாக வீடு கட்டுவாங்க. கவனிச்சிருக்கீங்க? அப்போது தான் அனுபவிக்கிறதுக்கு இருக்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவோம். வாடகைக்கும் போது எங்கே வந்து அடைச்சி ஒரு வீட்டை விட்டால் நமக்கு ஒரு வாடகை கிடைக்கணும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது ஜாதகத்தில் அந்த வீட்டில் எந்த மூளை அடி வாங்குதோ அந்த பாதிப்பு அந்த குடியிருக்கிறவனுக்கு வரும். அவங்க வந்து குடியிருக்க மாட்டாங்க. யார் குடியிருக்காங்களோ இந்த கிரகங்கள் ரெடியாக இருக்கும். நீ வந்தானா அது வேலை செய்யும், அவ்வளோதான். நீ வராத வரைக்கும் அது அமைதியாக இருக்கும். ஓகே, அப்போ உங்களுக்கு புத்தியை அப்படி தான் வேலை செய்யும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சனி மூளை நம்ம ஈசானியம்னு சொல்லுவோம். அந்த ஈசானிய மூலம் பாதிச்சிருக்குது அப்படின்னா அங்கே நிறைய ஏதாவது போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. பாத்ரூமாக இருந்தது, இப்போ கொண்டு போய் வேஸ்ட்டு போட்டு அடைச்சி வச்சுட்ருக்காங்க. அப்படி ஏதாவது சனி மூலையில் செருப்பு, சீவகட்டை, குப்பை அது ஏதாவது போட்டு வச்சுருந்தாங்கன்னா அவனுக்கு வேலையே அமையாது. சரி, சிம்பிளாக நீங்கள் அந்த ஈசானியத்தை சரி பண்ணாலே இவனுக்கு வேலை வந்துடும். சனி பேச ஆரம்பிச்சிடும். அப்போது ஒரு குடியிருக்கிற வீட்டில்
எந்த வாஸ்துல எந்த மூளை அடி வாங்குதோ அந்த காரக விஷயம் பாதிக்கும். நம்ம அந்த வீட்டுக்கு போனோம்னா இப்போ நீங்கள் 4ஆம் பாவம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஜோதிடத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த பாவத்தில் உட்காந்து ஒரு கிரகம் திசை நடத்துதோ அதற்கு முந்தைய பாவம் அடி வாங்குங்கிறது ரூல். ஓகே. இப்போ 4ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் திசை நடத்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம சொத்து மேலே சொத்து வாங்குவோம். 4ஆம் பாவம் நல்லா இருந்தாலும் வண்டி மேலே வண்டி வாங்குவோம். 5ஆம் பாவம் அடி வாங்குவோம். அப்போ நிலையா நீ ஒரு இடத்துல இருக்க முடியாது, ஒரு ஊரை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, உனக்கு குழந்தை பிறக்காது. அதனால தான் வீட்டை கட்டிட்டு கல்யாணம் பண்ணுன்னா, கல்யாணம் பண்ணோடனே குழந்தை பிறந்துருமா. நீ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வீடு கட்டினீங்கன்னா 5ஆம் பாவம் அடி வாங்கும். அதே மாதிரி 9ஆம் பாவம் வேலை செஞ்சது அப்படின்னா, 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் உட்காந்து தசை நடத்துனா 10ஆம் பாவம் அடி வாங்கும், வேலைக்கு போக மாட்டான், தொழில் இல்லாமல் போயிடும். 9ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் உட்காந்து தசை நடத்துச்சுன்னா ஜாலியாக வீட்டில் படுத்திருப்பான். அதுதான் 1-5-9 அனுபவிக்க பிறந்ததுன்னு அர்த்தம். இருக்கிறத என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு திசை நடக்கும் பொழுது நம்ம அது பாதிச்சிருக்கும் போது அது சம்மந்த வீட்டுக்கு போவோம். அதுதான் விஷயமே, போக வைக்கும். சனி இப்போ நீசமாகுது, இப்போ மகர லக்னம் 4ல் சனி உட்காந்து நீசமாகுது, லக்னாதிபதியும் தனாதிபதியும் வீடுங்கிற இடத்துல நீசம். அப்போ சனி ஈசானி மூலையை பாதிச்ச ஒருத்த வீட்டுக்கு தான் நம்ம குடி போவோம். சரி, அதுதான் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். சரியா? அப்போ நம்ம போகும்போது நமக்கு எந்த விஷயம் பாதிச்சிருக்கோ அது சம்பந்தப்பட்ட நிலை, அது சம்பந்தப்பட்ட வீட்டினுடைய அமைப்பு நல்லா இருக்கிற ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த விஷயம் இல்லாத ஒரு விஷயம் கூட வாஸ்து நமக்கு எடுத்து கொடுத்துரும். ஓகே. அது நம்ம கூட பேசும்ப்பா, வீடு நம்ம கூட பேசும். நான் நல்லா அனுபவிப்பேன். ஓகே. கிளம்பும்போது தட்டி விடும். அது சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு கல்லா பெஞ்சு போட்டிருக்கோம், ட்ராவ் போட்டிருக்கோம் இல்லையா, நான் எந்திரிக்கும் போது அந்த கல்லாவோட அது எங்கே ஆணி எதுவுமே இருக்காது, சாலையை பிடிச்சி இழுக்கும். என்னடா இழுக்குதுன்னு பார்த்தா ஒன்று அவங்க 1000 நினச்சிட்டு ஒரு 500 கொடுத்துட்டு போயிருப்பாங்க அமௌண்ட்டு. மறுபடியும் போய் நான் கல்லா நீ பார்ப்பேன், பண்ணுவேன், என்னன்னு பார்ப்பேன், அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அவங்க போகிறவங்களை காமிச்சு கொடுக்கும். இது நம்ம அந்த கிரகங்களோடு கிரகங்களாகவே வாழணும், அதை நம்பணும். நமக்குன்னு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. அது அப்படி அந்த விர்ச்சுவல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைச்சிருச்சுன்னா நீ உள்ளே வரும்போது எதுக்காக வர்றேங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கால்குலேஷன் பண்ணிடலாம் ஈஸியாக. அந்த நிலைக்கு போகிறதெல்லாம் சாமுத்திரிகா லட்சணம் படிக்கணும்னு அவசியம்லாம் இல்லை, அனுபவமே போதும். அடி நிறையா வாங்கணும். சரியா? அப்போ இந்த வாஸ்து வாடகை வீட்டுக்கு போகும்போது மேக்ஸிமம் பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறது வராது. ஓகே. அது மீறி வாஸ்து கரெக்டாக கட்டி பெரிய வீடு கட்டி பிள்ளைங்க ஓடி போனது, குழந்தை இல்லாதது, கல்யாணமே ஆகலைன்னு நாங்கள் வாடகை வீட்டுக்கு போய் கல்யாணம் நடந்ததுங்கிறது, இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய கட்டமைப்பு. ஓகே. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. ஆனால் ஒரு சுபகாரியம் நடக்க மாட்டேங்குதுன்னா ஒரு வாஸ்துக்கு உண்டான ஒரு ஹோமத்தை போடுங்க, கூட்டிகிட்டு வந்து ஒரு நவகிரக ஹோமத்தை போடுங்க, போட்டு ஒரு ஐயரை உட்கார வச்சு மந்திரத்தை சொல்லி அதுக்கு உயிர் கொடுங்க. அப்போ சொல்லும்போது ஒரு வாஸ்துக்காரோ ஜோசியரோ உங்கள் ஜாதகத்தை கொண்டே பார்க்கும்போது அதில் என்ன ப்ராப்ளம்ங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கும். இது இப்போ ஈஸியாக நாங்கள் ஜாதகம் பார்க்காம அந்த ஒரு ப்ராப்ளத்தை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாங்கன்னா, உங்களுக்கு என்ன தொழில் இல்லையா ஈசானியத்தை பாருங்கள், காசு பணம் இல்லையா குருவோட மூலையை பாருங்கள். ஓகே. செவ்வாய் பாதிச்சிருக்கா அதுக்கு தகுந்த திக்கை கரெக்டாக நவகிரகம் தான்ப்பா வாஸ்து, வேறு எதுவும் இல்லைப்பா. நவகிரகம் பார்த்துட்டு அந்த 9 நவகிரகம் தான் வாஸ்து. ஓகே. எந்த இடம் உனக்கு அடி வாங்குதோ உன் வீட்டில் அது பாதிச்சிருக்கும். சரி, சிம்பிள். நீங்கள் எங்கேயும் பார்க்கவே வேண்டியது. அப்போது ஒரு விஷயம் நமக்கு பேச ஆரம்பிக்கணும்னா எந்த விதத்துலையாவது அந்த கிரக காரகங்களை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு உடம்புக்கு நம்ம அதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அது பேசும். இப்போது நான் வீடு இருக்குது, வாடகை வீடு தான், தெம்பரம் வந்து பள்ளமாக இருக்குது, காலியாக இருக்குது. கிழக்குமுன்னா வீட்டுக்கு தெம்பர் சைடு வந்து காலியாக இருக்குதுன்னு வச்சுக்குவேன், மேவர் சைடு லேண்டு சும்மா இருக்குது, இது உயரமான கட்டடமாக இருக்குது, பின்னாடி ஒன்றும் இல்லை. அப்படிங்கும்போது நமக்கு அந்த குருவுடைய கான்செப்ட், ஒரு அந்தஸ்து, ஒரு புகழ், ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டது, குழந்தைங்க ஆண் வாரிசு சம்மந்தப்பட்டது எல்லாமே கொஞ்சம் பாதிக்கும். புத்தரங்கள் வந்து ஸ்டெடியாக மாட்டாங்க. இதுக்கு ஒரு 2 மரத்தை வச்சு விட்டேன்னு வச்சுக்குவேன், எவனையுமே கேட்க தேவையில்லை. ஒரு வேப்ப மரத்தை ஒரு வேப்பங்கனை 2 நட்டு வச்சிட்டிங்கன்னா அது கட்டடத்துக்கிட்ட இருக்கிறது வேற, அவங்க லேண்ட்லேயே கொஞ்சம் தள்ளி நட்டு வைக்கிறதுங்கிறது வேற. நம்ம போய் வெட்டினான்னு என்ன தெரியுமா, என் இடத்துல இருக்கிற மரத்தை நீ ஏன்டா வெட்டுறன்னு கேட்பான். அதுதான் பிரச்சனை, நட்டு வைக்கிறது பிரச்சனை இல்லை. அது வந்துருச்சுன்னா உன் பில்டிங் லெவலுக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வாஸ்து பேசிடும். மரங்கள் நிறைய இருக்கு. ஓகே. இப்போ அது வந்து இப்போ சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாசிபிள். இப்போ வந்து சிட்டி மாதிரி, இப்போ சென்னை மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க இப்போ ஒரு இடத்துல இருக்கிறாங்க, மரம்லாம் வைக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு என்ன வழி இருக்கு? செடி மாதிரி வீட்டுக்குள்ள வச்சுக்கலாமா இல்லை எப்படி?
செடி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைப்பா. மேக்ஸிமம் நீங்கள் வாஸ்துங்கிறது ரொம்ப முக்கியம். வாஸ்துப்படி இருக்கிற வீட்டில் தான் வைக்கணும். எந்த இடத்துல சாப்பாடு செய்யணுமோ அந்த இடத்துல சாப்பாடு செய்யணும், எந்த இடத்துல தூங்கணுமோ அந்த இடத்துல தூங்கணும், மத்திய பகுதியில் படுக்கக்கூடாது. இதெல்லாம் மெயினான ஒரு விஷயம். சரி. பிள்ளைங்க வந்து வடமேற்கு திசையில் பிள்ளைகளை படுக்க வைக்கக்கூடாது, ஒழுக்கக்கேடு வரும். வடமேற்கு திசையில் போய் அந்த இடத்துல வந்து பிள்ளைகளுக்கு பெட்ரூம் கொடுக்கக்கூடாது, படுக்க ஒரே ரூமில் நீ அந்த வடமேற்கு மூலையில் படுக்கிறதும் ஒன்று, இந்த மூலையில் எதுன்னு தெரிஞ்சு வயசு பிள்ளையில படுக்க வைக்கணும். அது அங்கே இருக்க அது இல்லீகல், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், கெட்ட பேர் வந்துடும். ஓகே, இதை நம்ம அனுபவிக்கிற விதத்தில் தான் நம்ம எடுக்கணும் அதை. இப்போ நீங்கள் அதை இப்போ வாஸ்துக்கு உண்டான மீன்களை வச்சா தெரியும். எந்த மீனுமே எந்த வீட்லேயுமே உயிரோடு இருக்காது. மீறி ஒரு வீட்டில் காற்றோட்டங்களோ அல்லது சூரிய ஒளி அதிகமாக எங்கே படுதோ அங்கே தான் மீன்கள் உயிர் வாழும். சரி. அவ்வளோ சீக்கிரம் எந்த வீட்லேயும் மீன் வளர்ப்பு சாத்தியப்படாது. ஒன்று, அந்த மீனுக்கு தெரியுது இந்த இடத்துல வாழ முடியாதுன்னு, சரியான காற்றோட்டம் இல்லைங்கிறது அதுக்கு தெரியுது, நமக்கு தெரியாது. நம்ம ஃபுல்லாக லெட்டின் பாத்ரூம் வீட்டுக்குள்ளே இருந்தாலே அந்த வீட்டில் இருக்காதுப்பா, வாஸ்து மீன் இருக்காது. நீங்கள் வீட்டுக்குள்ளே லெட்டின் பாத்ரூம் வச்சுருந்தீங்கனாலே வாஸ்து மீன் உயிரோடு இருக்காது. ஓகே, அதை தாங்குற பவர் அதுக்கு இல்லை. சரி. அப்போ நமக்கு எந்த அளவுக்கு நெகட்டிவ் தாட்ஸோடு இருக்கிறோன்றது. இப்போ எனக்கு இன்றைக்கி காலையில் நம்ம பொன்னையா சாமிகள், மதுரை வாசியோகி பொன்னையா சாமிகள் ஒரு விஷயம், ஒன்றா தான் வந்தோம். அவர் என்னது, என்ன உட்காந்து குளிக்காமல் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அவர் ரொம்ப ஆச்சா, அது டிசிப்ளினாக பார்க்குற ஒரு குருமார் அவர். நன்று, நீங்கள் குளிச்சுட்டு பூஜை போட்டு உட்காந்து பாருங்கள், எனக்கு ஆன்லைனில் இருக்குது, அவங்க இப்போ பேசணுன்றாங்க, பையன் வேலைக்கு போகணும், நான் பேசுகிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எல்லாம் சுத்தமெல்லாம் பேச. நான் தான் சொன்னேன், அவங்க வீட்டில் பாத்ரூம் செவத்தில் பூஜை ரூம் வச்சுருக்காங்க, அதனால குளிக்காமல் தான் நான் ஜோசி பேசுகிறேன். சொல்கிறது கூட ஒரு சாமியை கூட எந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணணும்னு ஜாதகம் தாப்பா டிசைட் பண்ணுது, நம்ம வாழ்கிற இடம் தாப்பா டிசைட் பண்ணுது. மேக்ஸிமம் வீட்டில் பாருங்க பாத்ரூம் செவத்தில் கேப் இருக்கும், பெட்ரூம்ல இருந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குல்ல, அந்த இடத்துல கேப்பில் தான் பூஜை ரூம் வைப்போம். இல்லைன்னா சமையல் கிட்ட பக்கத்தில் செப்டி டேங்க் வரும், இந்த பக்கம் வீட்டில் கிளம்புறோம். இது எல்லாமே எப்படி முறையான ஒரு விஷயமா வரும். அந்த வாஸ்து என்ன அப்படி நடத்துது, சோசியம் சொல்கிறவனே நடத்துது. ஓகே, இப்போ நான் குளிச்சுட்டு பூஜையை போட்டுட்டு பர்ஃபெக்டாக டேபிளில் உட்காரும்போது அவங்களுக்கு டைம் இருக்குது, நான் போய் சாப்பிட்டுட்டு படுக்கும்போது தான் அவங்களுக்கு டைம் இருக்கும். அப்போ நான் படுத்துட்டு தானே சொல்ல முடியும், பெட்டில் உட்காந்து தானே சொல்ல முடியும், குளிக்காமல் தானே சொல்ல முடியும். காலைல 9 மணிக்குள்ள நான் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்க முடியும்? அப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த குருன்னு சொல்லக்கூடிய பூஜை ரூம்ங்கிறது எந்த இடத்துல இருக்குன்னு நான் இப்போவே டிசைட் பண்ணிக்குவேன். இதுதான் அவங்களோட டிசைனு, ஒன்றும் பண்ண முடியாது, கட்டாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இதையே யோகமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே, அப்படி தானே இன்றைக்கி போகுது. இப்போ 7 பெரியோன் அப்படின்னா சூரியன் செவ்வாயினுடைய கான்செப்ட் அப்படிங்கும்போது 7 குதிரைகள் ஓடுற மாதிரி வைக்கிறாங்க, அது நல்லது. 7 குதிரை ஓடுற மாதிரி இருக்கும்போது நம்ம தொழில் ரன் ஆகும் அப்படிங்கிறது. அது சனி செவ்வாயை சொல்கிற விஷயம், சூரியனை சொல்கிற விஷயம். 7 குதிரைகள் இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு சூரியன்கிறது மன அழுத்தமோ, எனக்கு வந்து பூர்வ புண்ணியத்துக்கு உண்டான அனுகிரகமோ, முன்னோர்கள் சாபமோ, இதை வந்து நிறைய பேர் இதை ஒன்று சொல்லிடுறாங்க, 5, 9 சரியில்லை, பூர்வ புண்ணிய குற்றம் இருக்குது, பிதர்களுடைய சாபம் இருக்குது, அதனால நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் டெவலப் ஆக முடியாது, உங்களுக்கு சொத்து அமையாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமி, இந்த ரத சப்தமி பானு சப்தமிலாம் வரும். ஞாயிற்றுக்கிழமை நாள் வரும்போது பானு சப்தமி ரத சப்தமிலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கு தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி